Hi friends, welcome to Mom's Favorite Times. இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். கேழ்வரகும் கருப்பு உளுந்தும் யூஸ் பண்ணி ரொம்ப சாஃப்டாக இட்லியும் மொறுமொறுன்னு தோசையும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ராகி இட்லி தோசை மாவு அரைக்கிறதுக்கு அளவுகள் என்னென்ன வேணும்னு பார்ப்போம். நீங்கள் எந்த கப் வேணால் மெஷர்மெண்ட்டுக்கு எடுத்துக்கோங்க, ஆனால் ஒரே கப்பில் எல்லா அளவு எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி 1.5 கப்பு கேழ்வரகு கூடவே 1/2 கப்பு கருப்பு உளுந்து எடுத்துக்கிறேன். கருப்பு உளுந்தில் நிறைய ஸ்ட்ரென்த் இருக்குது, ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லது, பிளட் ப்ரெஷர் கொலஸ்ட்ராலை ரொம்ப கண்ட்ரோலில் வச்சுக்கும். அதே போல் பெண் குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது. ஸோ நம்ம ஃபுட்டில் கருப்பு உளுந்து அடிக்கடி சேர்த்துக்கலாம். 1 கப்பு இட்லி அரிசி எடுத்துக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா மாப்பிளை சம்பா, ப்ரௌன் ரைஸ், வரகரிசி, சாமை, குதிரைவாளி எது வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து 1/4 கப் அவல், சிகப்பவல் இல்லை வெள்ளை அவல் எது வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கேழ்வரகுல நிறைய டஸ்ட் இருக்கும், ஸோ நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுக்கலாம். 3 to 4 டைம்ஸ் நல்லா அரிசியும் கேழ்வரகும் கலந்து வாஷ் பண்ணிக்கலாம். இப்போது அரிசியும் கேழ்வரகையும் கண்டிப்பாக ஒரு 5 மணி நேரமாவது ஊற வைக்கணும். உளுந்தையும் அவளையும் தனியாக அரைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 1 hour ஊற வச்சா போதும். நான் இன்றைக்கி கிரைண்டரில் தான் அரைக்க போகிறேன். நீங்கள் வேணால் மிக்சியில் கூட அரைச்சிக்கலாம். ஃபர்ஸ்ட்டு உளுந்து அரைச்சிக்கலாம். உளுந்தில் இருக்க தண்ணியை தூக்கி போட வேணாம், இதை எடுத்து வச்சுட்டு உளுந்து அரைக்க யூஸ் பண்ணிக்கலாம். இந்த தண்ணியில் நிறைய சத்து இருக்குது. ஃபர்ஸ்ட்டு உளுந்தையும் அவளையும் ஒரு 20 நிமிஷம் லேசாக தண்ணி தெளித்து நல்லா பொங்கி வர அளவுக்கு அரைச்சிக்கலாம். இது தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக பந்து மாதிரி மாவு அரைச்சி எடுத்துக்கணும். நீங்கள் மிக்சியில் அரைச்சாலும் பரவாயில்ல, உளுந்தை கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து இதே மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்து கேழ்வரகும் அரிசியும் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். கேழ்வரகில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. சுகர் பேஷண்ட்ஸ்க்கு ரொம்ப நல்லது, வெயிட் லாஸ்க்கு ரொம்ப நல்லது, ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லது. ப்ரோட்டீன், கால்சியம் கேழ்வரகில் அதிகமாக இருக்குது. ஸ்கின்னுக்கும் ஹேருக்கும் ரொம்ப நல்லது. இப்போ இதையும் தனியாக ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு பெரிய பாத்திரத்தில் 2 மாவையும் கலந்து தேவையான கல் உப்பு ஆட் பண்ணி நல்லா கையால் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கையில் மிக்ஸ் பண்ணுறது தான் ரொம்ப முக்கியம். மாவு நல்லா பொங்கி இட்லி சாஃப்டாக வர்றதுக்கு இதை நல்லா மூடி வச்சு குறைஞ்சது ஒரு 8 மணி நேரம் அப்படியே வச்சிடலாம். 8 மணி நேரத்துக்கு அப்புறம் மாவு நல்லா பொங்கி வந்திருக்கு. இதை ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்படி நல்லா பொங்கி வந்தால் தான் இட்லி ஊற்றினா நல்லா சாஃப்டாக வரும். மாவை நல்லா அடியோடு மெதுவாக கிண்டி விடுங்க, அப்போ தான் கடைசி வரை நம்ம இட்லி ஊற்றலாம். நான் இன்றைக்கி துணி போட்ட தட்டில் தான் இட்லி ஊற்றுறேன். இந்த மாதிரி தட்டு இல்லைன்னா இட்லி தட்டில் கூட நீங்கள் எண்ணெய் தடவி ஊற்றிக்கலாம். நார்மலாக இட்லி மாதிரி வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நல்லா சாஃப்டாக பஞ்சு மாதிரி கேழ்வரகு இட்லி ரெடி. இப்போ இதே மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கல் நல்லா சூடானோடனே நார்மல் தோசை ஊற்றுற மாதிரியே ஊற்றி நல்லெண்ணெய் இல்லை உங்களுக்கு நெய் பிடிக்குன்னா நெய் ஊற்றி சுடலாம். நல்லா மொறுமொறுன்னு தோசை வரும். இன்றைக்கி இந்த இட்லிக்கும் தோசைக்கும் சைடிஷ்ஷாக ஒரு கார சட்னி அரைச்சிக்கலாம். அதுக்கு 1 கப்பு சின்ன வெங்காயம் சேர்த்தா தான் நல்லாயிருக்கும். 1/2 கப்பு பூண்டு, 20 மிளகாய் ஒரு 1/2 மணி நேரம் முன்னாடி சுடுதண்ணியில் ஊற வச்சுருக்கேன். அதே போல் சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளியும் தண்ணியில் ஊற வச்சுக்கிறேன். ஒரு பெரிய தக்காளி பழம், கொஞ்சம் கல் உப்பு. நீங்கள் மிளகாய் அளவு வேணும்னா கொஞ்சம் குறைச்சிக்கலாம். கேழ்வரகு இட்லிக்கு சட்னி காரமாக இருந்தால் நல்லாயிருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கிறேன். மிளகாயும் புளியும் ஊற வச்ச தண்ணி வச்சு நல்லா துவையல் மாதிரி அரைச்சிக்கலாம். உப்பு ஆட் பண்ணி நல்லா அரைச்சிக்கலாம். இப்போ சட்னி தாளிக்க ஒரு கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றி கொஞ்சம் உளுத்தம்பருப்பு, கடுகு, கருவேப்பிலை போட்டு நல்லா பொரிஞ்சோடனே நம்ம அரைச்சி வச்ச சட்னி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த சட்னி ரொம்ப நேரம் கொதிக்க வேணாம், சட்டியில் உள்ள சூடே போதும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இறக்கிடலாம். இந்த சட்னியில் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி சூடான இட்லியோட சாப்பிட்டு பார்த்தா ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த மாவு நீங்கள் அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா 3 நாள் வரை யூஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி இட்லி, தோசை சாஃப்டாக ஊத்தப்பம் கூட வெங்காயம், பச்சை மிளகாய் போட்டு ஊற்றிக்கலாம். இதே இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். Thanks for watching friends. Please like, share and subscribe.